அனுர அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் சற்று முன்னர் ஒரு முக்கியமான கைது இடம்பெற்றுள்ளது. அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் இராஜாங்க அமைச்சர், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரான பிள்ளையான் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிள்ளையார் என அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்றைய தினம் கொழும்பிலிருந்து வருகை தந்த விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். ஏன் அவர் கைது செய்யப்பட்டார் என்கின்ற விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் இவருடைய பிரத்யேக செயலாளராக இருந்த ஆசாத் மௌலானா தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக முன்னே அரசாங்கங்களில் பல்வேறு வகையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இவர் அந்த காலத்தில் சிறையில் இருந்ததாகவும் சஹ்ரானுடன் கதைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சஹ்ரான் மற்றும் ஏனும் சில உறுப்பினர்கள் ஏப்ரல் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட பயங்கரவாத தற்கொலை குண்டுதாரிகள் சிலரை இவர் சந்தித்ததாகவும் அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக தான் என்ன விடயங்கள் பேசியதாகவும் அவர் ஏற்கனவே சிறைச்சாலையில் நடந்த விடயங்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அத்துடன் இவருடன் தொடர்புபட்ட பல்வேறு செயற்பாடுகளில் இவர் பங்கு பெற்றியதாக ஏற்கனவே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து வெளிவந்த காலத்திலிருந்து இவர் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் அதன் பின்னரே கோட்டபய ராஜபக்ச அரசாங்கம் பெரும்பான்மை வாக்குகளுடன் ஆட்சியை கைப்பற்றுகிறது. எனவே இந்த திட்டமிட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் யாராவது இருக்கிறார்களா என்ற சந்தேகம் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இது தொடர்பாக வரும் அரசாங்கங்களிடம் தொடர்ச்சியாக ஜனாதிபதி ஆணைக்குழுக்களிடம் விசாரணைக்கான நீதியை எதிர்பார்த்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இது தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்துகின்ற விடயமாக பார்க்கப்படுகிறது. கர்ணாமான் அதிகமான பதவி அளித்து விட்டார். இருந்தாலும் இன்னும் பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக சொல்லுற விஷயம் இது, இந்த அரசாங்கம் இப்படி ஒரு விஷயம் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அவமானத்தை ஏற்படுத்த போகிறது என்கிற விடயத்திலே அவதானம் செலுத்தாமல் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்குரிய ராஜேந்திர தோல்வியாகவும் இலங்கைக்கு வெளியே இயங்குகிற ராஜேந்திரிகள் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது புதிய அரசாங்கம் ராஜேந்திர விடயங்களை நலிவடைந்திருக்கிறாங்கிற பெருத்த சந்தேகத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதுபோன்று எனக்கும் இப்படியான தடையில் வரலாம் என்ற ஒரு கேள்வியை கேட்டீர்கள். உண்மையிலேயே கர்ணாமான் அழகான 11 சொன்னார். உங்களுக்கு முன்னர் ஒரு நீண்ட யுத்தம் ஆயுத போர் நடந்த பகுதியிலே ஒரு சிறு வயதிலே, நான் 16 வயது இயக்கத்துக்கு சென்றேன், அப்படியான ஒரு சூழலிலிருந்து நாங்கள் வெளியேறி ஒரு ஜனநாயக பாதைக்கு பாரத் என்பது உள்ளக முரண்பாடுகள் எல்லோருடைய ஆயுதம் என்ற காலப்பகுதியில் எப்படியான சூழலை தாண்டி வந்திருப்போம் என்பதை பற்றி யுத்தத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தெரியும். அதேபோல் உலகத்தில் இப்படி பல வரலாறுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள், அறிந்த சம்பவங்களை வைத்து பல குற்றச்சாட்டுகள் சொல்லுகிறார்கள். அது உறுதிப்படுத்தப்படவில்லை. நீங்கள் சொன்னீர்கள் ஜோசப் பராசிங்கம், அந்த வழக்கிலே நான் கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு அதிகமான காலம் இருந்தேன். நீதிமன்றமே என்னை விடுவித்து விடுதலை செய்தது. இதில் எந்த விதமான குற்றச்சாட்டும் எங்களுக்கு செலுத்த முடியாது, சட்ட நடவடிக்க முடியாது. அது முடிந்த கதை. அதுபோன்று ஈஸ்டர் படுகொலை சம்பந்தமான உடைய, நான் ஈஸ்டர் படுகொலை ஏப்ரல் குண்டு தாக்குதல் 19ஆம் ஆண்டு நடத்தப்படுகிற பொழுது நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன். சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது ஒரு நபரால் இப்படியான திட்டங்களை செய்ய முடியுமாங்கிறதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதிலும் அந்த நேரத்திலே எத்தனையோ ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள், விசாரணை கமிஷன்கள் எல்லாம் நடந்தது. நானும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சென்று, நான் சிறைச்சாலையில் இருந்த பொழுது கைது செய்யப்பட்ட இளைஞர்களுடைய மனநிலை, அவர்களுடைய பேசிய உரையாடல்கள் சம்பந்தமான குறிப்புகளை எல்லாம் அங்கு வழங்கியிருந்தேன். அதனால் பின்னர் விடுதலை வந்த பின்னர் புத்தகமாக கூட வெளியிட்டேன். ஏன் அதை குறிப்பிட்டு சொன்னால், இப்படியான ஒரு சம்பவங்கள் நடந்து முடிந்த பின்னர் இப்பொழுது அதை இந்த புதிய அரசாங்கம் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இஷ்டப்படுகொலை சம்பந்தமாக பிள்ளையான் அவர்களை நாங்கள் விசாரிக்கிறோம், கிட்டத்தட்ட கைது செய்ய போகிறோம் என்கிற அறிவித்தல் செய்தால் பாராளுமன்றத்தில் கூட எங்களுக்கு ஆசனம் இல்லாமல் போனதுக்கான வாய்ப்பை அரசாங்கம் உருவாக்கி, அதிலும் குறிப்பாக இப்பொழுது வந்திருக்கிற பாதுகாப்பு பிரதானிமார் ஏற்கனவே இந்த குண்டு தாக்குதல் நடைபெறுற பொழுது அதிகாரத்தில் இருந்தவர்கள், அவர்கள் கூட இதை சரியாக இனங்காணாமல் வேறு பக்கங்களே திசை திருப்பி கொண்டு செல்கிறார்கள். சிறுபிள்ளைத்தனமாக சிலர் பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுதுல நான் சிந்திப்பேன், இதெல்லாம் எப்படி இந்த விடயங்கள் இந்த நாட்டிலே அறிவுபூர்வமாக அணுகப்பட போகிறது. அதே போன்று
நான் பாராளுமன்ற உறுப்பினர் பொழுது 3 நாட்கள் பாராளுமன்றத்திலே விவாதம் இடம்பெற்றது. ஈஸ்டர் படுகொலை சம்பந்தமாக என்னுடைய பேரெல்லாம் இழுக்கப்பட்டதை சனல் போவிலே வந்த விடயங்களை மையப்படுத்தி அதன் முடிவிலே அப்போது இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங் அவர்கள் ஒரு ஜனாதிபதி குழுவை நியமித்தார், விசாரணை குழுவை. அந்த விசாரணை குழுவிலே ஒரு முஸ்லீமை தான் தலைவராக போட்டார், இமாம் அவர்களை. இமாம் குழுவிலே மிக தெளிவாக சொன்னார்கள், பிள்ளையானவர்களுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த விஷயமே போலியானது, போலியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, சிலர் அரசியல் தஞ்சம் அடைவதற்காக செய்யப்பட்டிருக்கிறது, இதனூடாக உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்க போகிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. உண்மையாக தப்பித்தார். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது அந்த சங்கர்லா ஹோட்டலில் எல்லாம் மரணித்த இளைஞர்களுடைய இப்ராஹிம் அவர்கள் பெரிய வசதியானவர், அவருடைய விசாரணையிலே முக்கியமான சாட்சிகள் நாட்டை விட்டு தப்பிக்கின்றார்கள். விடுதலை புலிகள் அமைப்பிலே ஒரு கட்டத்திலே கட்டாயமான ஆட்சேர்ப்பு வந்தது. குடும்பத்துக்கு ஒருவர் எடுக்க வேண்டும் என்று போராட்டங்கள் இறுகி கொண்டு வருகிற பொழுது அதிலே பல முறைப்பாடுகள் சர்வதேச அளவிலே பிரபலியம் அடைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தமிழினி அரசியல் பொறுப்பாளர் அவர் ஓர் கூர்வாளின் புத்தகத்தை எழுதியிருப்பார். அந்த புத்தகத்திலே நான் நினைக்கிறேன் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு கிராமத்திலே நடந்த சம்பவத்தை கூட அவர் சுட்டி காட்டிப்பார். அந்த தாய் தந்தையர் வந்து அவருக்கு பேசிய விடயங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பாதித்தது என்று. அதனால் அதை விடுதலை புலி அமைப்பே ஒற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போன்று எங்களுக்கும் தெரியும், உதாரணமாக ஒரு விடயம், நாங்கள் விடுதலை புலிகளோடு பிரிந்து வந்து பின்னர் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு முன்னர் எங்கள் மத்தியிலும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, நாங்கள் சிறுவரை கடத்தியிருக்கிறோம், அவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. பிறகு நாங்கள் அதுக்கு விசேடமாக இங்க இருக்கிற யூனிசெஃப், சர்வதேச நிறுவனங்கள், போலீசார், நாங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு வேலை திட்டத்தை முன்பகுத்து தேடிக்கொண்டு போகிற பொழுதுதான் நாங்கள் கண்டுபிடித்தோம். அதாவது ஆயுத அமைப்புகளில் விரும்பி இளைஞர்கள் வந்தாலும் அந்த தாய்மார்கள் என்று போலீசார் முறைப்பாடு செய்வார்கள், காணவில்லை என்று சொல்லி முறைப்பாடு செய்வார்கள். பிறகு அவர்கள் வயது குறைந்தவர்கள் என்று நாங்கள் கண்டுபிடித்து அவர்களை அனுப்பிய பின்னர் போய் அந்த அவர்களுடைய போலீஸ் என்றியை அவர்கள் விற்ற பண்ணுவது மீளப்பெற்றுக் கொள்வது கிடையாது. இப்படியான விஷயங்கள் நாங்கள் பலவற்றை கண்டு பின்னர் நாங்கள் அதை நினைக்கிறேன் யூனிசெஃப் தலைமையகத்திலே கூட நாங்கள் அதை தெளிவுபடுத்தியிருந்தோம். ஏனென்றால் இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு விசாரணை ஒன்று இருந்தால்தான் நாங்கள் கண்டுபிடிக்கும். ஆகையால் இதை மக்கள் காயப்பட்டு நொந்து போயிருக்கிற மக்கள், உங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தையினுடைய இறப்பை பெற்றோர் எப்படி தாங்கிக் கொள்வார்கள். அந்த அடிப்படை இவற்றுக்கான தீர்வு கொடுக்க வேண்டும். இவர் விடுதலை புலிகள் இருந்து மறைத்தால் அல்லது விடுதலை புலிகள் அழைத்து சென்று மறைத்தால் அல்லது இவருடைய மொழியை கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் அவர் உலகத்தில் இல்லை என்கிற விஷயத்தை சொல்லுகிற பொழுதும் அவர்கள் வேதனையோடு பேசி கத்தி குளறி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது சிலர் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு முடிவு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பொதுவான வேலை திட்டம் தேவை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு.